ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே ஒரே மாங்காய் ரெசிபியாக தான் வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மேங்கோ ஜாம் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பச்சை மேங்காவை வச்சு மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 4-5 மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமாக கழுவிட்டு அதை தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இதோட மூக்கு பகுதியை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி இதை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெருசு பெருசாகவே பீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப குட்டி குட்டியாக பீஸ் போட்டதுனால இதை வெயிலில் வச்சு காஞ்சி எடுத்துகிட்டு வரும்போது இது ரொம்ப குட்டியாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லா மேங்கோவையும் கட் பண்ணி நல்லா எடுத்து ஒரு சைடில் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வச்சதில் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா குலுக்கி விட போகிறோம். இது நல்லா குலுக்கி விட்டுட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு காய வைக்கணும். இதை வெயிலில் கொண்டு போய் வச்சு காய வைக்கிறதோட மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம கிளறி விட்டு 2 நாளைக்கு காய வைக்கணும். பாருங்கள், மாங்காய் எப்படி சூப்பராக காஞ்சிருச்சு, உப்புலேயே ஊறி காஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு இதை நீங்கள் பொடியாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சம் நிறையாவே ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஆயில் விட்டுட்டு அது கூடவே கடுகும் நிறையவே கொஞ்சம் சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட 2 ஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் அது கூட ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சதால கரிஞ்சிடுச்சு. அது கூட நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல கடுகு வெந்தயம் அந்த பவுடர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு மாங்காவே இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறினிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான மேங்கோ பிக்கிள் ரெடி.